குறிச்சி பொதுமக்கள் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் இதுவரையில் விழாவை கண்ணியமாக கண்டுகளித்த அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் இப்போது நாம் ஒரு சிறிய தற்காப்பு பயிற்சியினை வழங்குவோம். அதை கண்டுகளிக்குமாறு இருகரம் கைகூட்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாங்க செய்ய போறது இப்ப எக்ஸசைஸ், அது உடற்பயிற்சிக்கு நல்லது. அமைதியா இருக்கும். பின்னாடி ஒரே சவுண்டா இருக்கு. ஆமா நில்லுமா. யாய் சமாத்தே யாய் சமாத்தே காலா பஞ்சா அகலமாயுமா. ஹே ஷாட் ஹே ருக் ஹே ஹச் ஹே ஷாட் ஹே. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ண போறாங்க பாருங்க. ஹச் நீ ஷாட் ருக் ஸ்ட்ரெச் ஹச். அடுத்து காலை பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் ஸ்ட்ரெச் பண்ண பாருங்க. ஹச் நீ ஷாட் ருக் ஹச் நீ. ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணுமா. என் பேர் லக்கினா. அடுத்தபடியாக மதுமிதா என்ற பெண் தற்போது உடலை வில்லு போன்று வளைக்கப் போகிறார்கள். அனைவரும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. சைனாவில் பிறக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பிறந்துருச்சு. அனைவரும் கண்டுகளிங்க தயவு செஞ்சு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மதுமிதா. காப்பன ஆறாயிரம் பண்ணுங்கம்மா. உட்காந்துங்க. நன்றி. அடுத்து வாங்கம்மா. அடுத்தது படத்தில் நீங்கள் ஃபைட்டை பார்த்துருப்பீங்க. இப்போ ரியலாக பாருங்க. ஒரு சின்ன பொண்ணு ஒரு 4 பேர் அடிக்க வந்தாங்கன்னா எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லும். நான் ஒன் நேம் சொல்லுமா. ஒரு குரூப் ஃபைட் பார்க்குறேங்க. ஆமாம் பேருங்க வள்ளி. இப்போ இந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான் நினைக்கிறீங்க. வருங்கால விஜயசாந்தி இது பார்க்க போறீங்க. பாருங்க கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபைட் பண்ண பாருங்க. அதை பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு நேரம் கம்மியாக தான் இருக்கு. செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். வாங்க. மாதுரியா சந்தியா. ரெடி. மெடிடேஷன் பண்ணுங்க. அதாவது மெடிடேஷன் எதுக்கு பண்றது பார்த்தீங்கன்னா மைண்ட் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் இது மாதிரி பண்ணுங்க தயவு செஞ்சு. மெடிடேஷன் பண்ண கண்ண முடியுமா தயவு செஞ்சு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சிடலாம். இது எதுக்கு பண்ண போறோம் பாப்பா சொல்லு பாருங்க. அம்மா நீ சொல்லுமா. இது எதுக்காக பண்ண போறோம் சந்தியாகுமா. மனசு வந்து ஒரு நிலையில ஒருங்கா இருக்கிறதுக்கு தான் இது பண்றோம். ஓகே, இதுக்கு நான் ஸ்டாண்ட் அப். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் பாருங்க. தயவு செஞ்சு நீங்கள் நிறைய பேர் இப்போ மது பழகிறதுக்கு கண்டிப்பாக அடிமையாக இருப்பீங்க. இதுக்கு மேலே மது பழகிறது தயவு செஞ்சு குடிக்காதுங்க. என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே பார்த்தா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சுற்றுலாவில் தான் செலவு பண்ணோம். புரியுதுங்களா. நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் மருத்துவர்கிட்ட போய் கொடுக்கக்கூடாது. எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த நன்றி. கண்டுகளிச்சதுக்கு அனைவரும் நன்றி சொல்லுங்கள்.
தேங்க்யூ அடுத்த நன்றி. நன்றி.